24வது தசகத்தை பார்த்துட்டு இருக்கோம். நாராயணியத்துல 1வது ஸ்லோகம். பகவான மதுரிபோ அப்படின்னு கூப்பிடுறார் பட்டதிரி. வராகமூர்த்தியாயிட்டு அவதரிச்ச பகவான். அந்த பகவான் ഹിരണ്യാക്ഷനെ കൊന്നപ്പോ ദുഃഖത്താലെയും കോപത്താലെയും കഠിന ഹൃദയനായിട്ട് அந்த ഹിരണ്യകശിപു அசுர சதசில வச்சு பகவானை நான் வதிப்பேன் அப்படின்னு பிரதிஜை செஞ்சாரே அப்படிங்கிறதாக்கு முதல் ஸ்லோகம். வராக அவதாரம் பகவானோடு அந்த அவதாரம் அப்படிங்கிறதாக்கும் பாகவதத்துல சொல்ற முதல் அவதாரம். உயர்ந்த வானத்துல சஞ்சரிக்கிற வராகம், கடினமான சரீரம் இருக்கிற வராகம், சரீர ரோமங்களை கொடையிற வராகம், ஷார்ப்பான ரோமங்கள் இருக்கிற தோல் இருக்கிற வராகம், குழம்பினால மேகங்களை பிளர்க்கிற வராகம், வெளுத்த ஷார்ப்பு பல்லுகள் இருக்கிற வராகம், வராகத்தோடு திருஷ்டியோடு பிரகாசத்தாலேயே ஜொலிச்சு நிற்கிற வராகம், பூமியை தேடி ரசாதலத்துக்கு கீழே போகிற அந்த வராகம், கூர்த்த பல்லுகளால அந்த பூமியை மேல உயர்த்தி கொண்டு வந்தார். ஹிரண்யாட்சன் கதையுமாயிட்டு யுத்தத்துக்கு வந்தான். அந்த அசுரனை அடிச்சு கீழே போட்டு அந்த வராகமூர்த்தி வேதஸ்வரூபனான பகவான் அந்த பன்னி ரூபத்துல அங்க பிரத்யட்சமானார். ரிஷிகள் எல்லாம் ஸ்துதிக்கிறா பகவான. பகவானோட திருமேனியில வேதங்கள் இருக்கு, யாகத்துக்கு உபயோகிக்கிற பொருள்கள் எல்லாம் அங்கங்களா இருக்கிறத எல்லாரும் பார்த்தா. தேவர்களும் ரிஷிகளும் பிரம்மாவும் அதெல்லாம் பார்த்தா. வராகமூர்த்தியோட தோலில காயத்ரி மந்திரத்தை பார்த்தா, ரோமங்களில தர்ப புல்ல பார்த்தா, கண்ணில நெய்ய பார்த்தா, பாதங்களில சாதுர்ஹோத்திரம் அப்படிங்கிற கர்மா 4 ரித்துக்குகள் செய்யற அந்த கர்மாவை பார்த்தா, உதட்டுல ஸ்ருத் அப்படிங்கிற யாக கரண்டிய பார்த்தா, மூக்குல ஸ்ருவம் அப்படிங்கிற பாத்திரத்தை பார்த்தா, வயத்துல இடா அப்படிங்கிற யாக பாத்திரத்தை பார்த்தா, யாகத்துல உபயோகிக்கிற பாத்திரமாக்கும் அந்த இடா, காதோடு துவாரத்துல சமசம் அப்படிங்கிற யாக பாத்திரத்தை பார்த்தா, வாயில பிரம்மாவோடு அந்த ஹவிர்பாகத்தை யாகத்துல அர்ப்பிக்கிற அந்த பாத்திரத்தை பார்த்தா, நாக்குல சோம பாத்திரத்தை பார்த்தா. அப்படி பகவத் திருமேனி முழுவன் யாக பாத்திரங்களாயிட்டு பார்த்தா. திருமேனி முழுவன் யஜ்ஞஸ்வரூபனாயிட்டு பகவான் உத்பவிச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த பூமியை நன்னா நிலநிறுத்துறது யாக யஜ்ஞங்களாக்குமே. அதனாலேயாக்குமே நிறைய யாகங்கள் செஞ்சானாக்கா பூமி சமிருத்தி ஆகும். தன்னோடு ஆதார சக்தியை பூமிக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா பூமியை நன்னா உறப்பிச்சார் பகவான். அப்படிங்கிறது யாக்கும் நம்ம அந்த ஹிரண்யாட்சனோடு அந்த வதத்துல பார்க்கிறதுக்கு சாதிக்கும். அப்படி இருக்கிற அந்த ஹிரண்யாட்ச வதத்துக்கு அப்புறம் தேவா முரரிபோ பட்டதிரி இங்க பகவானை கூப்பிடுறார். முரன் அப்படிங்கிற அசுரன் சத்ருவாயிட்டு நினைச்ச பகவானே. பகவானுக்கு ஆக்சுவலாயிட்டு சத்ருக்களாயிட்டும் மித்திரமாயிட்டும் ஆரும் இல்லை. போத்ரி பிரவர வபுஷா வராகமூர்த்தியாயிட்டு வந்துட்டு பவதா உங்களால ஹிரண்யாட்சே ஹதே ஹிரண்யாட்சன் அப்படிங்கிற அசுரன் வதிக்கப்பட்டோன இந்த ஹிரண்யகசிபுவோடு சகோதரனாக்குமே ஹிரண்யாட்சன். ஏதஸ்ய சகஜஹா ஹிரண்யாட்சனோடு சகோதரனான ஹிரண்ய பிராரம்பகசிபு. ஹிரண்யன் அப்படிங்கிற பேர் முதல்ல வர கசிபு அதாவது ஹிரண்யகசிபு. சோக குரோத கிளபித திருதிகி சோகத்தாலையும் சங்கடத்தாலையும் அதே மாதிரி தன்னோடு சகோதரனை விஷ்ணு கொன்ன தேசியத்தாலையும்
ഗ്ലബിത ധൃതിഹി ധൈര്യവും സന്തോഷവുമെല്ലാം ഇല്ലാത്തവനായിട്ട് മനസ്സ് തളർന്ന് தவ வதார்த்தம் பட்டதிரி இங்கே பகவான் கிட்ட பேசிட்டு இருக்கிறதையாக்குமே நம்ம பார்த்தோம். பகவானை இல்லாம பண்றதுக்காயிட்டு, பகவானை கொல்லறதுக்காயிட்டு பிரதிஜ்ஞாம் ஆதேனா கிலா சபதம் செஞ்சானே. அசுரர்களோடு சபையில வச்சு ஹிரண்யகசிபு இந்த விஷ்ணுவை நான் கொல்லுவேன் அப்படின்னு சபதம் எடுத்தானே அப்படின்னு இந்த ஸ்லோகம். ரெண்டாவது ஸ்லோகம், அந்த ஹிரண்யகசிபுவாகட்டும் கோரமாயிட்டு தபசு செஞ்சு கொஞ்சம் கூட டிலே பண்ணாம பிரம்மாவை பிரத்யட்சப்படுத்தினான். அதுக்கப்புறமா பிரம்மாட்டேந்து வரம் வாங்கினான். தேவர்களோ மனுஷர்களோ மிருகங்களோ ஒன்றும் என்ன கொல்லப்படாது, ஈஸ்வர சிருஷ்டிகள் ஆருமே என்ன கொல்லப்படாது அப்படின்னு வரம் வாங்கினது. இந்த உலகத்தை ரொம்ப ஜாஸ்தியாக சிரமப்படுத்திண்டு பகவானை கொஞ்சம் கூட கேர் பண்ணாதக்கு இந்திரன் கிட்டேந்து சொர்க்கத்தை தட்டி பறிச்சான். சஹ கலு அந்த ஹிரண்யகசிபு ஆகட்டும் கோரம் தபசித்வா அதிகடினமான தபசு செஞ்சுட்டு ந சிரதஹா கொஞ்சம் கூட டிலே ஆகாதக்கு விதாதாரம் புரஹா பிரம்மாவை முன்னால பிரத்யட்சப்படுத்திட்டு சாட்சாது குருவன் பிரத்யட்சமாயிட்டு பிரம்மாவை பார்த்துட்டு சுர நர மிருக ஆத்யைஹி தேவர்கள் மனுஷர்கள் மிருகங்கள் இதனாலையெல்லாம் அனிதனம் மரணம் சம்பவிக்கப்படாது அப்படிங்கிற வரம் லப்துவா வரம் கிடைச்சிட்டு திருப்தஹா அகங்காரம் வந்துட்டு இஹா இங்க துவாம் பகவானே உங்களை அகணயன் கொஞ்சம் கூட கவனிக்காதக்கி கேர் பண்ணாதக்கி உங்களுக்கு எந்த விதமான பரிகணனையும் கொடுக்காதக்கி பவன் நாயகம் இதம் ஜெகத் பகவானோட கண்ட்ரோல்ல இருக்கிற இந்த பிரபஞ்சத்தை பரிச்சுந்தன் தகர்த்து தரிப்பணமாக்கிண்டு எல்லாரையும் உபதிரவிச்சுண்டு இந்திராது இந்திரனிலேந்து திவம் அஹரதா சொர்க்க பதவியை பிடிச்செடுத்தான். கட்டாயமாயிட்டு நின்று இந்திரனை தள்ளி பாதாளத்துக்கு தள்ளி விட்டான். மூணாவது ஸ்லோகம், அதுக்கப்புறமா பகவானை நிகிரகிக்கிறதுக்காயிட்டு வைகுண்டத்துக்கு வந்து சேர்ந்த புத்தியில்லாத்த அந்த ஹிரண்யகசிபுவோடு ஹிருதயத்துக்குள்ள பகவான் சூஷ்ம சரீரம் எடுத்துட்டு அப்படி ஒளிஞ்சு உட்காந்துட்டார். அந்த ஹிரண்யகசிபு ஆகட்டும் அட்டாட்டகாசம் பண்ணிண்டு பகவானை அங்கேயும் இங்கேயும் எல்லாம் தேடி நடந்து பகவானை காண முடியாதக்கி தன்னை பயந்து பகவான் ஓடி ஒழிச்சதாயிட்டு நினைச்சிட்டு சக்சஸ் ஆயிடுத்து, எனக்கு நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு காலர் தூக்கி விட்டுண்டு திரும்ப அசுரலோகத்துக்கு திரும்பி வந்தார். பூயஹா துவாம் நிஹந்து அதுக்கப்புறம் பகவானை வதிக்கிறதுக்காயிட்டு பகவானை தேடிண்டு அந்த ஹிரண்யகசிபு தவபதம் அவாப்தஸ்ய வைகுண்டம் அப்படிங்கிற பகவானோடு அந்த ஸ்தானத்துக்கு போனோன ரிபோஹோ ஹிருதயே சத்ருவாயிருக்கிற அந்த ஹிரண்யகசிபுவோடு ஹிருதயத்துக்குள்ள சூக்ஷ்ம வபுஷா சூக்ஷ்ம ரூபத்துல கண்ணுக்கு காணாத்தത്രയ്ക്കും சின்ன ரூபத்துல அணுரூபத்துல சரீரம் எடுத்துட்டு ஹிரண்யகசிபுவோடு ஹிருதயத்துல போய் உட்கார்ந்துட்டார் பகவான். பகிர் திருஷ்டேஹே பாஹ்யமான கண்களால அந்தர்ததிதா அந்தர்தானம் செஞ்சார். அதாவது பாஹ்யமான கண்களில பார்க்க முடியாத மாதிரி பகவான் அப்படி அந்தர்தானம் செஞ்சார். உள்ள இருக்கிற அந்த ஒரு மனக்கண்ணால மட்டும்தான் பகவானை காண முடியும், சாதாரண கண்களால பார்க்க முடியாது. அப்படி பகவான் அங்க மறைஞ்சார். சகலு அந்த ஹிரண்யகசிபு ஆகட்டும் பியாயாதம் மத்வா பகவானை காணாதக்கி பகவான் பயந்து ஓடியாச்சு அப்படின்னு நினைச்சுண்டு உச்சைஹீனதன் ரொம்ப சத்தமா அட்டாட்டகாசம் செஞ்சுட்டு தத்ர அபி அந்த வைகுண்டத்துல கூடியும் அகில புவனாந்தேஜா எல்லா இடத்திலையும் மிருகயன் தேடி நடந்துட்டு
ஜிதகாசி நிவவிருதே, பகவான் தோத்து ஓடி போயாச்சு அப்படின்னும் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னும் நினைச்சிட்டு அசுரலோகத்துக்கு ஓடி போனேன். 4வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா இந்த ஹிரண்யகசிபுவுக்கு கர்ப்பத்துல இருக்கிறதையே ஸ்ரீ நாரதன்லேருந்து பகவான்ல இருக்கிற பக்தியோடு மகாத்மியத்தை புரிஞ்சுண்ட பிரகலாதன் அப்படிங்கிற புத்திரன் ஜனிச்சான். அந்த பிரகலாதன் ஜென்மனா அசுரனாக்கும்னா கூடியும் குழந்தையாக்கும்னா கூடியும் பகவான் கிட்ட இருக்கிற பக்தி அப்படிங்கிறது திருடமா இருந்தது. பரம பாகவதர்களுக்கு உத்தம உதாரணமாய் தீர்ந்தார் பிரகலாதன். ஹிரண்யகசிபு தபசுக்காயிட்டு மந்தர பர்வதத்துல போனோன்னு தேவர்கள் அசுரர்களை ஜெயிச்சு கர்ப்பிணியாயிருந்த அந்த ஹிரண்யகசிபுவோடு மனைவியாயிருக்கிற கயாது, அதானது பிரகலாதனோடு அம்மைய கொண்டு போயிட்டு எங்கேயாவது ஒளிச்சு வைக்கிறதுக்கு துணிஞ்சோன ஸ்ரீ நாரத மகர்ஷி அங்க வந்து அவளை அதுலேருந்து விலக்கி அந்த ஹிரண்யகசிபு திரும்பி வர்றது வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன், என்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்களை சமாதானப்படுத்தினார். அந்த டைம்ல கர்ப்பத்துல இருக்கிற அந்த சிசுவுக்கு கேட்கற மாதிரி பக்தி ஞான மார்க்கங்களை உபதேசிச்சார் ஸ்ரீ நாரத மகர்ஷி. அதையாக்கும் இங்க சொன்னதே, ஹே வரதா, வரங்கள் கொடுக்கிற பகவானே நாராயணா அப்படின்னு பட்டதிரிப்பாடு இங்க பகவானை கூப்பிடுறார். ததஹா, அதுக்கப்புறம் அஸ்யா அந்த ஹிரண்யகசிபுவுக்கு கர்ப்பவசதௌ, கர்ப்பத்துல இருக்கிறதையே வீணாபாணேஹே முனேஹே, வீணாபாணியான நாரத முனியிலேந்து அதிகத பவல் பக்தி மகிமா, பகவானோட மகாத்மியம் எல்லாம் தெரிஞ்சின்ற பிரகலாத சுத சமஜனி, பிரகலாதன் அப்படிங்கிற புத்திரன் ஜனிச்சான். சஹவை, அந்த பிரகலாதனாகட்டும் ஜாத்யா தைத்யா சிசுஹு அபி, ஜென்மம் கொண்டு அசுரபுத்திரனாக்கும்னா கூடியும் தொய் பகவானில ரதிம் சமேத்யா, ரொம்ப ஜாஸ்தியான மனசு லயிப்பிச்ச பவல் பக்தனாக்கும் பிரகலாதன். அதனாலேயே தொத் பக்தானா, பகவானோடு பக்தர்களுக்கு பரம உதாகரணதாம் கதஹா, பரம உதாகரணமாயிட்டு இந்த பிரகலாதன் தீர்ந்தார் அப்படின்னு அர்த்தம். எல்லா பக்தர்களும் பிரகலாதன மாதிரி எனக்கு பக்தி தரணுமே, பிரகலாதன மாதிரி ஒரு பக்தன் ஆகிறதுக்கு எனக்கு சாதிக்கணுமே அப்படின்னு இந்த பிரகலாதனை பார்த்து படிச்சா அப்படின்னு அர்த்தம். 5வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். அசுரர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு புச்சமான விஷயமாக்கும் பகவானோடு அந்த தாசனோடு அவஸ்தை, அதானது பகவானை கூப்பிடுறவாளை எல்லாம் இந்த அசுரர்கள் இப்படி பரிகாசம் பண்ணுவா. இப்போ அசுரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நிந்தா விஷயமாக்கும் பகவானை கூப்பிடுற தாசர்கள். அந்த ஒரு அவஸ்தை தன்னோட புத்திரனில பார்த்துட்டு, அதானது தன்னோட புத்திரனான பிரகலாதன் இந்த பகவானை கூப்பிட்டுட்டே நடக்கிறானே, அதுல இந்த அசுரர்கள் எல்லாம் பரிகாசம் பண்றா. அதை பார்த்துட்டு துஷ்ட புத்தியா இருக்கிற அந்த ஹிரண்யகசிபு அந்த பிரகலாதனை நேர்வழிக்கு கொண்டு வரத்துக்காக நிறைய டீச்சர்ஸை எல்லாம் ஏற்பாடு பண்ணினான், நிறைய வித்தியகளை எல்லாம் அபியசிப்பிச்சான். இந்த குழந்தையாகட்டும் டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்ததொன்னும் கேட்காதக்கு இதெல்லாம் நல்லதுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு, இன்னது இன்னது நல்லதுக்கு கிடையாது அப்படின்னு தள்ளி தள்ளி விட்டுட்டு பகவானோடு அந்த திருப்பாதங்களில பக்தியோடு கூடிட்டு வளர்ந்தார். துஷ்டாத்மா ச, துஷ்ட மனசோடு கூடின ஹிரண்யகசிபு சுராரீணாம் ஹாஸ்யம் தவ சரணதாஸ்யம், அசுரர்களுக்கு
சொல்லிச்சிரிக்கிறதுக்கான ஒரு பரிகாச விஷயமாயிட்டு இருக்கிற அந்த பகவானோடு தாசபாவம் அப்படிங்கிறது நிஜசுதே திருஷ்டுவா சொந்தம் புத்திரனான பிரகலாதனில பார்த்துட்டு ஆமும் அந்த பிரகலாதனை சிரம் ரொம்ப நாளுகளுக்கு குருபிகி அசிஷிச்சது குருக்களை கொண்டு படிப்பிச்சு டீச்சர்ஸை விட்டு நன்னா படிக்க வச்சு பகவானை கூப்பிடக்கூடாது அப்படின்னு அக்கமாவா படிப்பிச்சா. அசௌஜா அந்த பிரகலாதனாகட்டும் குரு புரோக்தம் சர்வம் குரு சொன்னதெல்லாம் இதம் அபத்ராய திருடம் இது நல்லதுக்கு கிடையாது இது நல்லதுக்கு கிடையாது அப்படின்னு தள்ளி தள்ளி வச்சுட்டு இதம் இது அபாகுர்வன் இப்படி மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டு குரு சொன்னதையெல்லாம் தள்ளி களைஞ்சிட்டு கேட்காதக்கி தவ சரண பக்தியா ஏவா பகவானோடு பாத பத்மங்களையே வவருதே பஜிச்சுண்டு வளர்ந்தார் அப்படின்னு இருக்கு. 6வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா ஒரு நாளைக்கு ஹிரண்யகசிபு புத்திரனை கூப்பிட்டார். இப்போ குருகுலத்துல போய் படிச்சுட்டு வந்தாச்சே, இப்போ நீ என்னெல்லாமக்கும் படிச்சிருக்கான் அப்படின்னு தெரியணுமே, நீ படிச்சதுல ரொம்ப சிரேஷ்டமா இருக்கிறது என்னது அப்படின்னு அப்பா கேட்ட கேள்விக்கு புத்திரன் சொன்ன பதில கேட்டுட்டு கலங்கி போனார் அப்பா. എന്നിട്ട് படிப்பிச்ச அந்த டீச்சர்ஸை எல்லாம் கூப்பிட்டு கோபிச்சுண்டார். அதுக்கப்புறமா இந்த பிரகலாதனுக்கு பிறவியிலேயே இருக்கிற குணமாக்கும் இந்த பகவானை கூப்பிடுறது அப்படின்னு தெரிஞ்சுண்டு அப்படி இருக்கிற புத்திரன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிண்டு அந்த குழந்தைய கொல்லறதுக்கான பலவிதமான மார்க்கங்களை பிரயோகிச்சான். அதீதேஷு சிரேஷ்டம் கிம் இதுவரைக்கும் நீ படிச்சதுல ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது என்னது புத்திரா அப்படின்னு ஹிரண்யகசிபு புத்திரன் கிட்ட கேட்கிறார். இது பரிபிருஷ்டே தனையே ஹிரண்யகசிபு இப்படி கேட்டோன்னே அந்த குழந்தை பவல் பக்திம் வர்யாம் அபிகததி பகவானே பகவானே அந்த குழந்தை சொல்றது பகவான் கிட்ட இருக்கிற பக்தியாக்கும் ரொம்ப சிரேஷ்டம் அப்படின்னு அப்படி சொன்னோன்னே அதுக்கப்புறமா பர்யாகுல திருதிகி ரொம்ப ஜாஸ்தியா நொந்து போன மனசோடு கூடிட்டு ஹிரண்யகசிபு டென்ஷன் ஆயிட்டு குருபியா ரோஷித்வா பிரகலாதனை படிப்பிச்ச குருக்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு திட்டின. എന്നിട്ടോ அஸ்ய சகஜமதிகி இது அவனோடு ஜன்மனாயிருக்கிற புத்தியாக்கும் இது அபிவிதன் அப்படின்னு புரிஞ்சுண்டு பவத் பாத சரணே அஸ்மின் பகவத் பாதங்கள் மட்டும் சரணமாயிட்டு இருக்கிற அந்த பிரகலாதனுக்கு நேர வத உபாயான் வியதனுதா அவனை கொல்லறதுக்கான உபாயங்கள் என்னெல்லாம் செஞ்சாலாக்கும் இவனை கொல்ல முடியும் அப்படின்னு யோசனை பண்ணினார். மலையிலேந்து தட்டி விடலாமா, ஆனையை விட்டு மிதிக்க வைக்கலாமா, இனி சமுத்திரத்துக்கு நடுவுல தூக்கி வீசலாமா, இனியோ பெரிய ஒரு வாள் எடுத்து வெட்டலாமா, குந்தத்தை எடுத்து குத்தலாமா, விஷஜந்துக்களால கடிக்க வைக்கலாமா, என்னெல்லாம் செஞ்சாலாக்கும் இவனை கொல்ல முடியும் அப்படிங்கிற அந்த யோசனை பண்ணினான். 7வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். ஐ விபோ பரமாத்மன் சஹ சுபஹு சூலைஹி ஆவித்தஹா அபி ஹே சர்வசக்தனாயிருக்கிற பரபிரம்மமூர்த்தே பிரகலாதன் பல தடவை சூலங்களால பிளர்க்கப்பட்டான். ஒரு தடவை 2 தடவைன்னு இல்லை, நிறைய தடவை சூலத்தை வச்சு குத்தினா அந்த குழந்தைய. திக்கஜகணைஹி மதிதஹா அபி அந்த ஆன கூட்டங்களால சவுட்டி அரைக்கப்பட்டான். மகா சர்ப்பைஹி தஷ்டஹா அபி ரொம்ப விஷம் இருக்கிற பாம்புகளை விட்டு கடிக்க வச்சா. அனசனகராஹார விதுதஹா அபி உணவு கொடுக்காதைக்கும்
വിഷാന്നം കൊടുത്തും ഉപദ്രവിച്ചിട്ടും ഗിരീന്ദ്രാവക്ഷിപ്തഃ അഭി, ഗിരീന്ദ്ര അവക്ഷിപ്തഃ അഭി, പെരിയ പെരിയ കുന്നുക്ക് മേലേന്ന് കീഴെ തള്ളി വിട്ടിട്ടും ത്വയി ന്യസ്താത്മത്വാത് നിപീഡാം കിമപി ന അഭജത അഹഹ. ഭഗവാനിലെ ആത്മാർപ്പണം ചെഞ്ചവനാണതിനാല് ഇവ ഉപദ്രവിച്ചതെല്ലാം അനുഭവിച്ചിട്ടും അതൊന്നുമേ இந்த പ്രഹ്ലാദനോട് ഉടമ്പിലെ ഒരു വലിയായിട്ട് അനുഭവപ്പെടലേ. ഇത് ആശ്ചര്യം. சின்ன பாலகன் அந்த குழந்தைய சூலங்களால குத்தி, பெரிய ஆனைகளால சவுட்டி அரைச்சு, பெரிய சர்ப்பங்களை கொண்டு வந்து கடிக்க வச்சு, பட்டினி போட்டு விஷம் கொடுத்து, பர்வதத்தோடு மேலேந்து கீழே தள்ளி விட்டு இப்படியெல்லாம் செஞ்சிட்டும் ഭഗവാനേ നാരായണ പരമാത്മാവാന വിഭോ, பகவானில ஆத்மார்ப்பணம் செஞ்சிருந்த அந்த குழந்தைக்கு எந்த விதமான ஒரு கஷ்டமும் உண்டாகலை. இது ஆச்சரியம் அப்படின்னு பட்டதிரி இங்க பகவான் கிட்ட சொல்லிட்டு இருக்கார். 8வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா இந்த பிரகலாதன் ஃபியூச்சர்ல ஒரு சத்ருவாயிட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சந்தேகப்பட்டுண்டு துஷ்டனாயிருக்கிற பிரகலாதனோட அப்பா ஹிரண்யகசிபு குருவோடு வார்த்தைகளை கேட்டுண்டு அந்த குருவோடு கிரகத்துல அந்த குழந்தைய வருணவாசத்தால கெட்டி போட்டார். அங்க குரு இல்லாத சமயத்துல பிரகலாதன் நண்பர்களாயிருக்கிற அசுரபாலர்களுக்கு பகவானோடு அந்த பக்தி மகாத்மியத்தையும் அதே மாதிரி பிரம்மஜானத்தையும் பகவானோட ஸ்வரூபத்தையும் உபதேசிச்சார். அதிதுஷ்டஹ ச அஸ்ய ஜனகஹ, ரொம்ப துஷ்டனாயிருக்கிற அந்த பிரகலாதனோட அப்பா ஹிரண்யகசிபு ததஹா, அந்த பிரகலாதனை கொல்லறதுக்கு முடியாது அப்படின்னு தெரிஞ்சுட்டோனே, என்னெல்லாம் செஞ்சிட்டும் இந்த பிரகலாதனுக்கு ஒன்றும் ஆக மாட்டேங்கிறது அப்படின்னு தெரிஞ்சோனே, அதனால சங்காவிஷ்டஹா, பலதரம் சந்தேகங்கள் வரது இந்த ஹிரண்யகசிபுவுக்கு. ஃபியூச்சர்ல இந்த பையன் எனக்கே சத்ருவா வந்துடுதன் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு புனஹா அதுக்கப்புறமா குரு உக்தியா, குரு சொன்னதை கேட்டுட்டு ததுகேஹே, அந்த குருவோடு கிரகத்துல வருணபாசைஹி, வருணபாசத்தால தம் அருணது கிலா, பிரகலாதனை கெட்டி போட்டாரே. சஜா, அந்த பிரகலாதனாகட்டும் குரோஹோ அசாநித்யே, குரு இல்லாத டைமில் அனுகான் தைத்தியதனயான், நண்பர்களாயிருக்கிற அசுர குழந்தைகளை புனகா மறுபடியும் அந்த குழந்தைகளுக்கு பவல் பக்தேஹே தத்துவம், பகவானில் இருக்கிற பக்தியோடு தத்துவத்தையும் பரமம் விஜானம் அபி, மோட்ச மார்க்கத்தை சம்பந்திச்சும் ஆசிஷது படிப்பிச்சார். 9வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். அப்பாவான ஹிரண்யகசிபு இந்த குழந்தைகளை எல்லாம் இந்த பிரகலாதன் பகவானை ஸ்துதிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்ததுனால இந்த குழந்தைகள் எல்லாம் பகவானை ஸ்துதிக்கிறதுல தாற்பயமா இருக்கிறத பார்த்துட்டு கோபம் வந்துட்டு கண்ணு காணாதக்கி குலத்ரோஹி அப்படின்னு கூப்பிட்டு, நீ யாரோடு பலத்தை பார்த்துண்டாக்கும், என்னை இப்படி இன்சல்ட் பண்றாய், நான் சொன்னதை கேட்காம இருக்காய் அப்படின்னு கேட்டுண்டு அந்த பிரகலாதனுக்கு நேர ஆக்ரோஷத்தோடு கூடிட்டு போனார். தைரியமா இருக்கிற அந்த பிரகலாதன் அந்த குழந்தை, எனக்கு விஷ்ணு பகவான் தான் பலம், உங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் பலம் அப்படிங்கிறது விஷ்ணு பகவான் தான், 3 லோகம் முழுவதும் இந்த பகவான் தான் அப்படின்னு ரிப்ளை சொன்னார். பிதா பிரகலாதனோட அப்பா ஹிரண்யகசிபு பாலப்பிரகரம் அகிலம், பாலர்களையெல்லாம் தொது ஸ்துதிபரம் ஸ்ருண்வன், பகவானை ஸ்துதிக்கிறத கேட்டுட்டு, பிரகலாதனோட நண்பர்கள் எல்லாம் கூடியும் பகவானை ஸ்துதிக்கிறத காது கொடுத்து கேட்டுட்டு, பகவானோட கதைகள் கேட்கறதுல லயிச்சிருக்கிற அந்த குழந்தைகளை பார்த்துட்டு ருஷா அந்தஹா,
കോപത്താല കണ്ണു കാണാതൊക്കെ കുലഹതക അസുരകുലദ്രോഹി കഹ തേ ബലം ആരാക്കും മുന്നോട് ബലം இது இப்படின்னு ஏன பிரஹா அந்த பிரகலாதன் கிட்ட கேட்டார். தீரஹா அயம் தீரனாயிருக்கிற தைரியமாயிருக்கிற அந்த பிரகலாதனாகட்டும் மே பலம் வைகுண்டா என்னோட பலம் வைகுண்டநாதனாக்கும் தவ ச ஜகதாம் ச பலம் சஹா உங்களோட பலவும் இந்த உலகத்தோட பலவும் எல்லாம் இந்த மகாவிஷ்ணுவாக்கும் அப்படின்னு பதில் சொன்னார். சகலம் திரைலோக்கியம் ச ஏவா இந்த 3 லோகங்களும் அந்த விஷ்ணு பகவான் தான். பகவான் விஷ்ணுவோடு ஸ்தூல ரூபமாக்கும் இங்க காணற எல்லாம் அப்படின்னு ரிப்ளை சொன்னார். 10வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். அரே டேய் உன்னோடு சர்வலோக ஸ்வரூபனாயிருக்கிற விஷ்ணு எங்கே எங்கே அவன் அப்படின்னு கேட்டு வாளாட்டிண்டு கையில் ஒரு வாள் வச்சுட்டு இருக்கான் ஹிரண்யகசிபு. அந்த வாளை அப்புறக்கும் இப்புறக்கும் வீசி ஆட்டிண்டு அந்த ஹிரண்யகசிபு ஸ்தம்பத்தை வெட்டி பிளர்ந்தான், தூணை வெட்டி பிளர்ந்தான். பகவானே நாராயணா, அதுக்கப்புறம் அங்க உண்டான கோலாகலத்தை வர்ணிக்கிறதுக்கு எனக்கு சக்தி இல்லைன்னு சொல்றார் பட்டதிரி. இங்க திதி சுதஹா திதியோடு புத்திரனாயிருக்கிற ஹிரண்யகசிபு சலித கரவாளோ கையில வாழை வீசிண்டு கையில வச்சிருக்கிற வாழை அப்புறக்கும் இப்புறக்கும் ஆட்டிண்டு சகல ஜகதாத்மா ஹரிஹி குவா சகல லோகத்தோடும் ஆத்மாவாயிருக்கிற அந்த விஷ்ணு எங்கே? அரே டேய் அசௌக்வா அவன் எங்கே? இது இப்படின்னு சொல்லிண்டு ஸ்தம்பம் பிரபிந்தே ஸ்மா தூணை பிளறா மாதிரி கையால இடிச்ச. தூணில தொட்டு அந்த ஹிரண்யகசிபு அந்த தூணில உன்னோட பகவான் இங்க இருக்காரா அப்படின்னு கேட்டு தன்னோட கையால ஓங்கி இடிச்சான். ஒரு கையில வாளு இன்னொரு கையாலியாக்கும் தூணை போட்டு இடிச்சது. பிரகலாதனுக்கு எந்த விதமான பயமும் உண்டாகலை, கலக்கமும் உண்டாகலை. பகவான் கிட்ட இருக்கிற அந்த ஒரு நம்பிக்கை, பகவானில் இருக்கிற அந்த திருட பக்தி, அதனாலேயே இந்த பிரகலாதனுக்கு தூணுக்குள்ள இருக்கிற அந்த பகவானை காணறதுக்கு சாதிச்சது. அதனாலேயே பிரகலாதன் சொல்றார், அப்பா இந்த தூணிலையும் இருக்கார் பகவான், துரும்பிலையும் இருக்கார் பகவான் அப்படின்னு சொன்னார். பிரகலாதனோடு கண்ணுக்கு கண்ட அந்த பகவான் பகவத் பக்தி இல்லாத அசுரனோடு கண்ணுக்கு காணலை. அதனால கோபத்தோடு கூடிட்டு அந்த தூணை தன்னோட கையால ஓங்கி இடிக்கிறான் ஹிரண்யகசிபு. தூணில பகவானை பார்த்துட்டு குழந்தையாயிருக்கிற பிரகலாதன் கீழே விழுந்து சாஷ்டாங்க நமஸ்காரமாக்கும் பண்ணினது. ஹிரண்யகசிபுவுக்கு பக்தி இல்லாததுனால பகவானை பார்க்கறதுக்கு சாதிக்கலை. ரொம்ப ரொம்ப இருக்கிற கடும் கோபத்தால ஹிரண்யகசிபு அந்த பிரகலாதனோடு நேர பிரகலாதனை கொல்லறதுக்கு வாழ ஓங்கின. தூணில பகவான் உண்டு அப்படின்னு பிரகலாதன் சொன்னார். அந்த குழந்தையோட திருட பக்தினால அந்த தூணுக்குள்ள பகவானை பார்க்கறதுக்கு சாதிச்சது. தன்னோட கையால ஓங்கி தூணை இடிச்சான் அந்த ஹிரண்யகசிபு. அதுக்கப்புறமா நான் என்ன சொன்னாலும் அதுக்கு இப்படி தற்குத்திரம் சொல்லிண்டே இருக்கியே, தூணுக்குள்ள எங்கேயாவது ஆராதும் இருப்பாளா, துரும்புல ஆராதும் இருப்பாளா, நீ என்னெல்லாம் அர்த்தம் இங்க சொல்லி கூட்டுறாய், உன்னை நான் இப்ப சரி பண்ணி தரேன், உன்னோட தலைய வெட்டி நான் கீழே போடுறேன், உன்னோட வாயால இல்லவா நீ இப்படி எனக்கு நேர அப்பான்னு கூட பார்க்காம சொன்னதுக்கு பதில் சொல்லிட்டு தற்குத்திரம் சொல்லுறாய், உன் தலைய நான் இப்ப வெட்டி கீழே போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழை ஓங்கினோன அந்த வாளையும் எடுத்துட்டு சிம்ஹாசனத்திலிருந்து சாடி இறங்கி அந்த ஹிரண்யகசிபு அந்த தூணோடு மேல ஒற்றை இடிச்சுண்டு தன்னோட பக்தனோடு நேர பகவானோட பக்தனான அந்த ஹிரண்யகசிபுவோடு புள்ளையான பிரகலாதன் பகவானோட பக்தனாக்குமே அந்த பிரகலாதனோடு நேர அப்பாவான ஹிரண்யகசிபு வாளையும் எடுத்துட்டு ஓங்கி வந்தோன பகவான்
அந்த குழந்தைய ரட்சிக்கிறதுக்கு, குழந்தை தூணிலையும் துரும்பிலையும் பகவான் உண்டுன்னு சொன்னதுனால அந்த குழந்தையோட வாக்க காப்பாத்துறதுக்கு வேண்டிட்டு தன்னை அங்க பிரத்யட்சப்படுத்துறதுக்காயிட்டு பகவான் அங்க அவதரிக்க போறார். அதனாலேயாக்கும் இங்க சொல்லப்படுறது, அந்த ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிபு தூணை இடிச்சோன அதுக்கப்புறம் அங்க வந்த சம்பவங்களை ஒன்றும் வர்ணிக்கிறதுக்கு எனக்கு வாக்குகள் கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்னு பட்டதிரி சொல்றார். அதஹா அதுக்கப்புறம் பட்டதிரி பகவான் கிட்ட யாக்குமே சொல்றார், பச்சாது அதுக்கப்புறமா விஷ்ணு பகவானே நாராயணா ந ஹி வதிதும் ஈஷஹா அஸ்மி சஹசா. அதுக்கப்புறமா அங்க என்ன வாக்கம் உண்டாச்சு அப்படிங்கிறத வர்ணிக்கிறதுக்கு எனக்கு திராணி இல்லை. சஹசா வதிதும் நஹி ஈஷா அஸ்மி. திடீர்னு எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வர்ணிக்கிறதுக்கு முடியாது கிருஷ்ணா. அது ஒத்த வார்த்தையால ஒன்றும் வர்ணிக்க கூடிய விஷயம் இல்லை. கிருபாத்மன் கிருபாமயனாய் இருக்கிற பகவானே, விஸ்வாத்மன் இந்த பிரபஞ்சத்தோடு ஆத்மாவாய் இருக்கிற பகவானே, பவனபுரவாசின் குருவாயிரப்பா மாம் ஹிருதயா, என்னோட எல்லாவித நோய்களையும் இல்லாம பண்ணிட்டு என்ன ஆனந்திப்பிக்கணுமே கிருஷ்ணா அப்படின்னு பட்டதிரி சொல்றார். கிருபாநிதியம் விஸ்வஸ்வரூபனமாய் இருக்கிற குருவாயிரப்பா, என்ன அதிசீக்கிரமா என்னோட நோய்களிலிருந்து குணப்படுத்தணுமே கிருஷ்ணா அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்றார். இப்படி சொல்லிண்டு இந்த 24வது தசகம் சமாபிக்கிறது.